அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத பலன்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். போன மாதம் நல்ல வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் நம்ம இன்னைக்கு கடகராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்கக்கூடியது. முதலாக மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கரன் புதன் செயற்கை 2ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல தனவரவு, தனஸ்தானம் நல்ல சுபத்துவமாக இருப்பதால் நல்ல தனவரவு மாதமாக அமைந்துள்ளது. அதே மாதத்தின் பிற்பகுதியில் தனாதிபதியான சூரியனானவர் 2ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் செயற்கையாக இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டகரமான லாபகரமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்துள்ளது. 3ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் புதிய முயற்சிகள் செய்வது அவ்வளவு சிறப்பல்ல. நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் சற்று தோல்வி அடையக்கூடிய சமயமாக தான் இப்போது உள்ளது. எனவே கேது பகவான் குரு பார்வையில் இருந்தாலுமே அஷ்டம சனியோட தாக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேணாம். இப்போ வாழ்க்கை எப்படி போதோ அதே போல் நிதானமாக போகட்டும். புதிதாக முயற்சிகள் இப்போது செய்வது உத்தமம் அல்ல. நாளுக்குண்டான சுக்கரனானவர் 2ஆம் வீட்டில் இருப்பதால் தாய் வழி சொந்தத்தினால் நல்ல சப்போர்ட் பெறக்கூடிய சமயம். உங்களோட குழந்தைகளால் நல்ல பேரு புகழ் சந்தோஷத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்துள்ளது. புதிதாக லோனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல அன்பு பெறக்கூடிய சமயம். இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள இருந்தான கசப்பு எல்லாமே இந்த சமயத்தில் நல்லபடியாக தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய நல்ல சமயமாக அமைந்துள்ளது. 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் மட்டுமே கடகராசிக்காக அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். அதெல்லாம் நீங்கள் நல்ல மன நம்பிக்கையோடு எதிர்த்து நிற்கணும். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சு நல்ல பொற்காலம் போகக்கூடிய நல்ல ஒரு சமயமாக உள்ளது. 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். தந்தையோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் தர வேண்டிய தேவை இருக்கக்கூடிய சமயம். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தர வேண்டிய சமயம் இது. 10க்குண்டான செவ்வாயானவர் 11ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து குருமங்கல் யோகத்தில் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டகரமான லாபகரமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மட்டும் அமைந்துள்ளது. என்ன எச்சரிக்கையான கடகராசிக்காக புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது மிகுந்த நல்லது. அஷ்டம சனியே இருந்தாலுமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் எந்த விதமான தடையும் இல்லை. கடகராசிக்காக மாணவர்கள் நன்றாக படிக்கலாம். நல்ல முயற்சி பண்ணுங்கள். நல்ல வெற்றியை காண நல்ல சமயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்துள்ளது. மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 17ஆம் தேதி சாயங்காலம் 7 மணி அளவில் சந்திராஷ்டம் தொடங்கி 18, 19ஆம் தேதி 7:15 சந்திராஷ்டம் முடிவடைகிறது. இந்த ஆகஸ்ட் மாதமானது கடகராசிக்காக 100க்கு 70% நல்ல பலன்களை அமையக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைந்துள்ளது. மேலும் பல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பர்சனல் ஜாதகம் கேள்வி கமெண்ட் பாக்ஸ் கேட்டிங்கன்னா பதில் தர இயலாது. பர்சனல் ஜாதகம் பார்க்கணுன்ற விருப்பம் உள்ளவங்க கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கப்படும். நன்றி, வணக்கம்.